ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் என்னென்னா, சூப்பராக வந்துட்டு கனிக்கு ஒரு சரியான மூக்கடைக்கிற மூமெண்ட்டாக வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. மூக்கு அடைக்கிறதுல மூக்கு உடைக்கிற மூமெண்ட் என்னென்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா மட்டும் வந்துட்டு இவங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு மாதிரி பேசுகிறதும், அதே விஜய் பார்வதிக்குன்னா ஒரு மாதிரி பேசுகிற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போது இதே இது பாருங்கள், அரோராக்கு அன்றைக்கி அந்த சிம்பிள் ஒரு ஆபாசமான ஒரு சிம்பிள் வருது அப்படின்னோடனே என்ன பண்ணாங்க, எல்லோரும் ஒன்று கூடுறாங்க. எல்லோரும் ஒன்று கூடி அது வந்து எப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, இப்படி பேசணும் கத்துனாங்க. அதே இது இந்த பொண்ணுக்கு விஜய் பார்வதியை வந்து ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சூக்காலில் போட்டு மிதிக்கிறாரு. அங்கே யாருமே வரல. அதை ஒரு குறும்படம் போட்டதுக்கப்புறம் தான் அது தப்புன்னே தெரியுது. ஸோ இங்கே என்ன ஒரு விஷயம்னா, 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னால் அது தப்பு. அந்த 10 பேர் சைலண்டாக இருந்தால் அந்த தப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் கனிக்கு வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, இதை ஏன் பெருசு பண்ணுறீங்க, இதே இவங்களுக்கு வந்துச்சு வச்சுக்கோங்க எவ்வளோ பெருசு. ஏன்னா இங்கே வந்துட்டு வியானா வந்து இந்த அம்மா வந்து ஏதோ எழுதிட்டாங்களாம். இவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க விஜய் பார்வதிக்கிட்ட, இது ஒரு மேட்ரே இல்லை, இதையே நீங்கள் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறீங்க. அப்புறம் அங்கேயே அதுக்கு வந்து வியானா கிட்ட சண்டை போட்டு வியானா வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வியானாக்கு ஃபுல்லாக பனிஷ்மெண்ட்டு. அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் பிடிச்சி கத்துறாரு பிரின்சிபல். இது நார்மலாக வந்து எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறதுன்னு கம்முன்னு விட்டு போயிடலாம்ல. ஐயோ, விஜய் பார்வதிக்கு நடந்தால் அது ஒன்றும் கிடையாது, இதே கணிக்கு நடந்தால் மற்றவங்களுக்கு நடந்தால் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அவங்க அந்த பேப்பரை வச்சு ஏற்கனவே அமித்துக்கு இவங்களுக்கும் வேறு முட்டிக்கிச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அமித் இதையே திரும்ப திரும்ப எல்லார்கிட்டையும் சொல்கிறீங்க. ஆமாம், அது வந்து தவறாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதையே நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறீங்க கேட்குறாரு. இதில் வந்துட்டு ஜென்ஸை விட அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஏன்னா தன்வசப்படுத்தின்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, அதுவும் அடுப்பாங்கரைக்கு. இதெல்லாம் நான் கரெக்டான வார்த்தை, அது எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை. இதை வந்து பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்காமல் இதையே நீங்கள் சீரியஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்றாங்க. அதுவும் மொட்டை கடைசினா இப்போ எவனோ ஒருத்தன் போட்டான்னா ஓகே, வீட்டில் இருக்கிற 15 பேரில் ஒருத்தன் தானே போட்டிருக்கான், அதுவும் டீச்சர்ஸ் இல்லாமல் ஒருத்தன் தானே போட்டிருக்கான். அப்போ அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அதை விட்டுட்டு இந்த அம்மா வராங்க ஸ்ட்ரெயிட்டாக கனி வந்துட்டு அந்த லெட்டர் காட்டுங்க படிச்சு, என்னங்க இது ஒரு விஷயமாங்க அப்படின்னு ஒன்று அவங்க பிடிச்சி நிறுத்திட்டாங்க. போதுங்க, காலையில் என் சேலை காணணும்னு சொன்னதுக்கு நீங்கள் ஒரு ப்ரீஃபான ஒரு விஷயம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்கு கொடுக்க போகிறீங்க, நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. செம்ம அசிங்கம், தேவையான்னு கேட்குறேன். ஏன்னா எப்படியும் வந்து கடைசியில் அதை படிச்சுட்டு என்ன சொல்ல போகிறாங்க, இது ஒரு விஷயமா. ஏங்க திவாகர் வந்து உங்களை வந்துட்டு இவரும் யார் இவங்களும் எஃப்ஜேவும் கட்டி பிடிச்சிக்கிறத வந்துட்டு எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் சொல்லலான்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபீல் பண்ணி அழுதிங்களா? ஏன் ஃபீல் பண்ணி அழுதிங்க? நீங்கள் அவங்க சொல்லிட்டு போடுங்க, எனக்கு தெரியும் சொல்லிட்டு கம்முன்னு இருக்கலாமே. ஸோ உங்களுக்கு வந்து அர்த்தம் மற்றவங்க தக்காளி சட்னி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த பொண்ணே வந்துட்டு முதல்ல வந்து பேசின விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக போட்டு தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வார்த்தை பிரயோகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அது எழுதுறது திவ்யா, அது வந்து விக்ரமுக்கு தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கப்புச்சுப்புன்னு இருக்காரு. இது வந்து கண்டிப்பாக வீக்கெண்ட் வரைக்கும் போக போகுது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இது வந்து உங்கள் கேரக்டர் தானே சொன்னாங்க, உங்களவா சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கேரக்டரில் போட நான் ஏன்னு திட்டா, ஏங்க உங்களவா திட்டேன், இந்த கேரக்டர் தானே திட்டேன்னா ஒத்துப்பாங்களா? என்ன நடக்குது? அதுவும் வந்து அந்த கேரக்டரை பற்றி பேசுகிறது பா. இதில் இந்த அமித் இருக்கார் பாருங்கள், இவருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா திரும்ப சொன்னால் அது வந்து பதிவாயிடுன்றாரு. ஆல்ரெடி கேமராவில் பதிவாயிடுச்சு, அது திரும்ப ஒரு வாட்டி சொன்னாங்கன்னா 100 வாட்டி சொன்னானே அதானே நடக்க போகுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கனியோட இந்த ஒரு விதமான ஒரு போக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.